ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிஃபிகேஷன். அதில் பாருங்கள் நோட் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 1 சரிங்களா இன் ஈசர் and it is the only one and only one element with the property n dot 1 equal to 1 dot n. அதான் சொன்ன இல்லைங்களா. ஸோங்க மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன் ஐடென்டிட்டி பார்த்தோம். a ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு பார்த்தோம். ஸோ தட் மீன் எப்படி சொல்லலாம்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். 1 ப்ளஸ் 0 ஐடென்டி எலமெண்ட் 0ன்னு சொன்னீங்களா. 0 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? எகெயின் 1 தான் கிடைக்கும். ஸோ அதை தான் அப்படி எழுதியிருக்கும். ஸோ அதே இங்கே மல்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா மல்டிஃபிகேஷன் ஐடென்டி என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட் 2ன்னு எடுத்துக்கிட்டால் 2 into 1 இதான் ஐடென்டி எலமெண்ட். 2 into 1 ஆர் 1 into 2 is equal to. ஸோ நமக்கு என்ன தான் கிடைக்கணும் அப்படின்னா 2 தான் கிடைக்கும். ஸோ இப்போ வேறு 1 அப்படிங்கிறது என்னன்னா இங்கே ஐடென்டி எலமெண்ட். ஸோ இப்போ மல்டிஃபிகேஷன் ஐடென்டி எலமெண்ட் என்ன அப்படின்னா 1 அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் எனி எலமெண்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதை இன்வர்ஸ் அதை எப்படி சொல்லலாம்னா 1/2 அண்ட் நோ அதர் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ் எக்ஸ் கேஸ் த ப்ராப்பர்ட்டி 2 டாட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதை தான் சொல்லியிருக்கீங்களா. ஸோ 2 இன்ட்டு இதோட இன்வர்ஸ் என்ன சொல்லலாம் 1/2. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா வாட் வி கெட் 1. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா 1/2ன்னு சொல்லலாம். இது அடிஷனலாக சொல்லக்கூடாது. அதே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா 1, அடிஷனல் ஐடென்டிட்டி அப்படின்னா 0. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் முடிஞ்சது. இப்போ சம்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 12.1 12.1 கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் டிட்டர்மின் த வெதர் ஸ்டார் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் த செட்ஸ் கிவன் பிலோ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டார் வந்து பைனரி ஆப்ரேஷன்ஸா இந்த கிவன் செட்டில் அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின் a star b equal to a dot modulus of b on r. ஓகேங்களா. ஸோ யூ நோ வெல் ஆர்னா செட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்கோம் ரியல் நம்பர்ஸ். ஸோ அதை கவனிங்க இங்கே ஆரில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா. ஒன் செகண்ட் இதை கவனிங்க. செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டோம். இதை கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம்ஸ் பாருங்கள். சொல்யூஷன் பாருங்கள். லெட் a, b belongs to r. ஸோ 2 எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் a, செகண்ட் ஒன் b. ஸோ 2 எலமெண்ட்டும் ஆரில் இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ வாட் த கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே மாடலஸ் ஆஃப் b belongs to r. ஸோ இப்போ 2 எலமெண்ட் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு எலமெண்ட் எடுத்துருக்கப்பா 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கிறேன் belongs to r. இது ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ மாடலஸ் ஆஃப் b நான் எடுத்துக்கிறேன். மாடலஸ் ஆஃப் b நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 3யும் கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும். மாடலஸ் ஆஃப் 3ன்னு அதோட வேல்யூ என்ன தான் 3 தான். ஸோ அப்போ 3யும் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா ஆரில் கண்டிப்பாக ரியல் நம்பர்ஸில் இருக்கும். இப்போ 3 belongs to r. ஸோ அப்போ 2 நான் மல்டிபிள் பண்ணுறேன் 2 into 3. ஸோ கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும் எனக்கு 6 கிடைக்கும். 6ம் கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும் belongs to rல தான் இருக்கும். சரிங்களா. அப்போ 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது a டாட் மாடலஸ் ஆஃப் b கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும் அப்படின்னா belongs to rல தான் இருக்கும். ஸோ அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம்னா பைனரி ஆப்ரேஷன் ஆன் r. சார் இப்போ நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துட்டீங்க நான் நெகட்டிவ் வச்சு சொல்லக்கூடாதா. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் a 2ன்னு எடுத்துக்கலாம். பிங்கிற எலமெண்ட் -3ன்னு எடுத்துக்கங்க. ஸோ இப்போ மாடலஸ் ஆஃப் -3 வாட் வி கெட் எகெயின் வி கெட் 3 ஒன்லி. ஸோ மாடலஸ் இருக்குது அப்படின்னால நெகட்டிவ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ இது எப்படி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கப்பா. 2 எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம் a, b belongs to r. சே தென் ஏவும் belongs to r தான். மாடலஸ் ஆஃப் b ஆல்சோ belongs to r. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம் a டாட் b. அப்போ a டாட் பியும் கண்டிப்பாக எங்கே தான் இருக்குன்னா belongs to rல தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் பைனரி ஆப்ரேஷன் ஆன் r. ஓகேப்பா வெரி சிம்பிள் ஒன். செகண்ட் ஒன் கொஸ்டின் a star b equal to minimum a, b on a is equal to 1 2 3 4 5. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a star b மினிமம் ஆன் a is equal to 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் இப்போ ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம்ப்பா. சரிங்களா. இது எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா a star b 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். a star b ஈக்குவல் டு 3, 2 இப்படி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன். a star b ஈக்குவல் டு 3, 2. ஸோ அப்போ இதில் மினிமம் என்ன அப்படின்னா மினிமம் எது எக்ஸிஸ்ட் ஆகும் 2. அப்போ 2 கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும் இந்த செட்டில் ஏல தான் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ அடுத்து வேறு எது வேணாலும் சூஸ் பண்ணுங்களே. 4 5 இதில் மினிமம் எது 4. ஓகேங்களா. ஸோ 1 செகண்ட் எழுதி கட்டுறோம் பாருங்களே. A ஸ்டார் B ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 4,5. இந்த 4,5ல மினிமம் என்னது 4 எங்கே தான் இருக்கும், கண்டிப்பாக அந்த செட்டு ஏழு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ கண்டிப்பாக இதை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குப்பா. A, B belongs to A, therefore A star B equal to minimum belongs to A. So therefore A star B, அதாவது star is binary operation on R அப்படின்னு சொல்லிடலாம். Star is binary operation on R. ஓகேங்களா. Then third one, A star B equal to A into root B is binary on R அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் தான் இப்போ ரெண்டு எலமெண்ட். ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் A belongs to R, B belongs to R அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்களேன், B is பாசிட்டிவ், இது ஏன் பின்னாடி சொல்கிறேன். B is பாசிட்டிவ், அப்போ ரூட் 5 கூட எடுத்துக்கலாம் ஒரு நம்பர். இப்போ நம்பர் இல்லாமல் நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டில் சொல்கிறோம்ப்பா. ஓகேங்களா. இப்போ ரூட் B belongs to R. ஸோ ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு அடுத்து பாருங்கள், பட் தோ மைனஸ் பியும் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா பிலாங்ஸ் டு ஆரில் தான் இருக்கும். ஏன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இல்லைங்களா, அங்கே பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க, நம்ம ரெண்டு கண்டிஷனையும் செக் பண்ணி தான் சொல்லணும். பாசிட்டிவ் மட்டும் நம்ம செக் பண்ணி சொல்லிடக்கூடாது. சரிங்களா. இப்போ நான் பாருங்களேன், இந்த சம்முக்கு பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். பிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் 4 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துட்டேன். சரிங்களா. இப்போ அவங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A ரூட் B, அதாவது 2 ரூட் 4. ஓகேங்களா. 2 ரூட் 4ங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 × 2 கிடைக்கும். ஓகேங்களா. 2 × 2 என்ன கிடைக்கும் 4. ஸோ 4ங்கிறது கண்டிப்பாக எங்கே இருக்குன்னா R, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸில் இருக்கும். இது பாசிட்டிவில் வச்சு செக் பண்ணி உடனே நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, A ரூட் 2B பிலாங்ஸ் டு R அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நெகட்டிவும் செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நெகட்டிவ், Aங்கிற நம்பர் 2ன்னு எடுத்துட்டேன், Bங்கிற நம்பர் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா -4. ஸோ இதில் அப்ளை பண்ணுங்களே, 2 ரூட் ஆஃப் -4, 2 ரூட் ஆஃப் -4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூட்டில் என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது. ஸோ ரூட்டில் மைனஸ் பாருங்கள் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், I, அதாவது 2 ரூட் 2I அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I வந்தாவே இது எங்கே போயிடும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போயிடும். அப்போ கண்டிப்பாக டஸ் நாட் பிலாங்ஸ் டு R. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ கவனிங்க, B இஸ் பாசிட்டிவ், ரூட் B பிலாங்ஸ் டு R, ஈவன் தோ -B பிலாங்ஸ் டு R அப்படின்னா கண்டிப்பாக ரூட்டுக்குள்ளே நம்பர் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அது எதில் இருக்காது, ஆரில் இருக்காது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் 2, -4. 2, -4 எடுத்தால் 2 ரூட் -4 கிடைக்கும். இது 2 ரூட் 2iன்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போயிடும். அப்போ தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் நாட் பைனரி ஆப்ரேஷன் ஆன் R. ஸோ இதை தப்பா தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. பாசிட்டிவில் மட்டும் நீங்கள் செக் பண்ணி சொல்லிடக்கூடாது, நெகட்டிவ்லையும் செக் பண்ணி பார்த்து சொல்லணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் ஆன் Z டிஃபைன், இது ஸ்டார்னே நீங்கள் இப்போதைக்கு படிச்சுக்கலாம்ப்பா. ஸ்டார் பை M ஸ்டார் n ஈக்குவல் டு M பவர் n ப்ளஸ் n பவர் m ஃபார் ஆல் M, n பிலாங்ஸ் டு Z இஸ் பைனரி ஆன் Z அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் பைனரி ஆன் Z அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Zல பைனரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இப்போ கவனிங்க. ஸோ we are going to select 2 elements. So first one M belongs to Z, second one N belongs to Z. So what are the given power பாருங்க, M power n plus N power n. ஸோ இதில் அப்ளை பண்ணுறோம். Mங்கிறது என்ன அப்படின்னா 3. ஸோ இங்கே நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பாசிட்டிவில் செலக்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு போட்டு பார்க்க பாருங்கள். பாசிட்டிவில் செலக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா M பவர் n, அதாவது 3 பவர் 2 ப்ளஸ் 2 பவர் 3ன்னு கிடைக்கும். 3 பவர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 8 கிடைச்சிடும். சரி, கரெக்ட் தான். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3 பவர் 2 ப்ளஸ் 2 பவர் 3. சரிங்களா. 3 பவர் 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 கிடைச்சிரும், ப்ளஸ் 2 பவர் 3. சரிங்களா. 2 பவர் 3 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 9 + 8 உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 17. 9 + 8 is 17. ஸோ அப்போ கண்டிப்பாக இது இன்டீஜர்ஸ்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா. பாசிட்டிவ் வச்சு சொன்னீங்கன்னா. பட் நம்ம நெகட்டிவும் செக் பண்ணி தான் நான் எந்த ரிசல்ட்டும் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், நான் வேறு மாதிரி அசியூம் பண்ணியிருக்கேன். 3 ஒரு நம்பரும் -2 ஒரு நம்பரும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் M பவர் n இப்போ -2. அடுத்தது N பவர் m -3 ஹோல் ஸ்கொயர்.
அப்போ 3 பவர் மைனஸ் 2 3 பவர் மைனஸ் 2 தான் நம்ம இப்படி எழுதிக்கலாம் 1 பவர் 3 ஸ்கொயர் பாசிட்டிவ் எழுதுனா அப்போ 1 பவர் 3 ஸ்கொயர் இது மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஆயிடும் இப்போ 9 அப்போ 1/9 + 9 எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா 82/9 கிடைக்கும் ஓகேங்களா ஸோ 82/9 கண்டிப்பாக எதில் இருக்குன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட் ஸோ அப்போ இது என்ன சொல்லிடலாம்னா நாட் பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட் ஸோ இந்த மாதிரி கேசஸில் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பாசிட்டிவில் செக் பண்ணால் இருக்குன்னு வரும் ஆனால் நெகட்டிவில் செக் பண்ணால் இல்லைன்னு வந்துடும் ஸோ இப்போ கண்டிப்பாக ஸ்டார் இஸ் நாட் பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட் ஓகேங்களா ஸோ தென் தேர்ட் ஒன் let star be defined on R by A star B equal to A plus B plus AB minus 7 is star binary on R இந்த ஸ்டார் வந்து பைனரியா ஆரில் பைனரியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இஃப் அப்படின்னா ஸோ ஃபைண்ட் 3 ஸ்டார் மைனஸ் 7 டிவைடட் பை 15 அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பைனரியா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் 2 எலமெண்ட் A, B பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அவங்க கொடுத்த கண்டிஷன் இது அப்போ கண்டிப்பாக இதை நம்ம எப்படி எடுத்தலாம் பைனரின்னு எப்படி எடுத்தோன்னே நம்ம சொல்லிட முடியுது ஏன் நான் ஸ்டார் இஸ் பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஆர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாவே நல்லா கவுன்சிங்லே தான் ஆர் மீன்ஸ் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்களேன் A + B கண்டிப்பாக அண்டர் த அடிஷன் கண்டிப்பாக பைனரியாக இருக்கும் எதில் ஆரில் நெகட்டிவில் என்ன தான் இருக்கும் அப்படின்னா ஆறில் பைனரியாக தான் இருக்கும் அப்போ டோட்டலாக கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்குன்னா பைனரின்னு சொல்லிடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதாவது சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ 1 + 1 ஆட் பண்ணால் 2 கண்டிப்பாக ரியல் நம்பர்ஸ் தான் அடுத்து இங்கே மல்டிபிள் இருக்குது 1 × 2 மல்டிபிள் பண்ணால் 2 கிடைக்கும் அது பைனரி தான் நெகட்டிவ் இருக்குது 2 - 1 = 1 அது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஸோ அந்த 3 கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது பைனரி தான் ஸோ அதனால தான் நான் சிம்பிளாக என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா A + B + AB - 7 பிலாங்ஸ் டு ஆர் தேர்ஃபோர் இது பைனரி அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அப்போ இஸ் பைனரி ஆன் ஆர் அப்படின்னா எஸ் இட்ஸ் பைனரி ஆன் ஆர் ஸோ அப்படின்னா அப்படி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அதை ஃபைண்ட் பண்ணலாம் 3 ஸ்டார் -7 டிவைடட் பை 15 அவ்வளோதான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களே A ஸ்டார் B 2 எலமெண்ட்டை பைனரி பண்ணால் அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா A + B ப்ளஸ் சரி தட் மீன் -AB அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள் 2 நம்பரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா A + B + AB - 7 ஸோ அந்த ஃபார்மேட் எழுதுவோம் பாருங்கள் A + B + AB -7 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோம் சரிங்களா ஏன்னா அவங்க தான் கொடுத்துருந்தாங்க 2 எலமெண்ட்டை பைனரி பண்ணால் இந்த ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ரிசல்ட்டை படி எழுதி நம்ம சிம்பிளி பண்ணிகிட்டே வாங்க -17/15 இதுவும் பார்த்தீங்கன்னா -21 15 -7 ஸோ இது ரெண்டும் 3யும் -7 ஆட் பண்ணிங்கன்னா -4 ஸோ இது ரெண்டும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது 721 -20 டிவைடட் பை 15 சிம்பிளை பண்ணால் -18 டிவைடட் பை 15 அவங்க ஜஸ்ட் அதோட ஆன்சர் தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு 4th one sum let A is equal to A plus 5 root B that means root 5B where A comma B belongs to Z check whether the usual multiplication is binary operation on A அதாவது யூஸ்வல் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை என்னன்னு செக் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த பைனரி எதில் செக் பண்ண சொல்கிறாங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ கவனிங்க சூப்பர் 2 எலமெண்ட் ஸோ XA அதாவது செட்டு A தான் அந்த ஏக்குள்ளே 2 எலமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணி ஆகும் X, Y அப்படின்னு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன் ஸோ X அப்படிங்கிறத நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா A + √5B அப்படின்னு எடுத்துக்கிறேன் அடுத்து ஒய்ங்கிற எலமெண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா C + √5D அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்த்தோன்னா டோட்டலாக எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள் ABCD இந்த பிலாங்ஸ் டு 4மே எங்கே தான் இருக்குன்னா இஜெட்டில் தான் இருக்கும் எதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னா இஜெட் ஏன்னா அவங்க எலமெண்ட் எதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா A, B பிலாங்ஸ் டு இஜெட் ஸோ செலக்ட் பண்ணுற எலமெண்ட்ஸும் அதில் தான் இருக்கும் ஸோ இப்போ கவனிங்களேன் இப்போ இது அண்டர் தான் மல்டிஃபிகேஷன்லேயே செக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ A ஸ்டார் B தட் மீன் 2 இதை எடுத்துக்கிறேன் X ஸ்டார் Y அதுதான் XY இந்த ஸ்டார் எதில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மல்டிஃபிகேஷனில் அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்னா XY புரியுதுங்களா இதே அடிஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அண்டர் த அடிஷன் அப்படின்னா நீங்கள் X + Y அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்கன்னா மல்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்போ XY ஸோ எக்ஸோட வேல்யூ ரைட் பண்ணிக்கோங்க A + √5B ஒய்யோட வேல்யூ C + 5√D ஸோ இது ரெண்டையும் ஆஸ் யூஸ்வல் அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு வாங்க AC + √5AD + √5BC + √5 × √5 5 ஆயிரும் அப்போ 5BD அப்படின்னு கிடைக்கும்
ஸோ இப்போ பாருங்களேன், இதை பேர் பண்ணுங்கள். அதாவது ரூட் இல்லாத பேர் பண்ணிங்கன்னா ஏசி ப்ளஸ் 5பிடி இது ரூட் பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் இருக்கிற பார்த்தீங்கன்னா இது 2 தான் இருக்கும். இதில் ரூட் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரூட் 5 இன்ட்டு ஏடி ப்ளஸ் பிசி பிலாங்ஸ் டு ஏ. ஸோ இது கண்டிப்பாக பைனரியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் பாருங்கள், இது ஒரு அடிஷன். கண்டிப்பாக அடிஷன் என்னவாக தான் இருக்கும், ஒரு பைனரியாக தான் இருக்கும். எகைன் இதுவும் ஒரு அடிஷன் பைனரியாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல முன்னாடி ஒரு மல்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, 2 இன்ட்டு 3 மல்டிஃபிகேஷன் ஒரு பைனரியாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக கண்டிப்பாக இது என்ன தான் இருக்கும் அப்படின்னா பைனரியாக தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் காமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ, யூஸ்வல் மல்டிஃபிகேஷன் இஸ் பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏ. சரிங்களா, பைனரி மல்டிஃபிகேஷனில் இது கண்டிப்பாக பைனரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது டிஃபைன் அன் ஆப்ரேஷன் ஸ்டார் ஆன் Q as follows: a star b equal to a plus b divided by 2 where a comma b belongs to Q. Examine the closure, commutative and associative. அதாவது அதை சொன்னீங்கன்னா ப்ராப்பர்ட்டி க்ளோசர், கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ், இது ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின் தான் செகண்டில், அதில் ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் டோட்டலாக க்ளோசர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லிசன் க்ளோசர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்லப்பா, கிவன் a, b belongs to Q. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவ்ஸ். எதில் கொடுத்துருக்காங்க கொஷினை பாருங்கள். கொஷின் எதில் இருக்குன்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கலாம், இட்ஸ் கிவ்ஸ் a plus b belongs to Q. ஸோ பாருங்களேன், அப்போ கண்டிப்பாக a plus b by 2 எங்கே தான் இருக்கும் அப்படின்னா Qவில் தான் இருக்கும். இப்போ ஏங்கிறது Qவில் எடுத்துக்கிட்டோம், பிங்கிறது Qவில் எடுத்துக்கிட்டோம். அப்போ 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணால் ஸோ எகைன் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா அந்த Qக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இது என்ன சொல்லிடலாம்னா ஸ்டார் இஸ் க்ளோசர் ஆன் Q. ஸ்டார் இஸ் க்ளோசர் ஆன் Q. ஸோ நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் செக் பண்ணும். ஸோ கம்யூட்டேட்டிவ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரூல் சொல்லியிருக்கேன். என்னன்னா a ஸ்டார் b இஸ் ஈக்குவல் டு b ஸ்டார் a, இதுதான் கம்யூட்டேட்டிவோட ரூல். ஸோ ஃபஸ்ட்டு a ஸ்டார் b பாருங்களேன், a ஸ்டார் b போட்டுருங்க. a ஸ்டார் bனா 2 எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணால் அவனே ரூல் சொல்லியிருக்கான், a plus b by 2. அப்போ கண்டிப்பாக இதோட டிவைட் பண்ணால் அது எங்கே தான் இருக்கும், Qவில் தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இதை நீங்கள் இப்படியே மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா a plus b by 2வும் b plus a by 2வும் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா பிலாங்ஸ் டு Qவில் தான் இருக்கும். அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன சொல்லிடலாம்னா a ஸ்டார் b ஈக்குவல் டு b ஸ்டார் a அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஏன்னா இதோட வேல்யூ எப்படி தான் இருக்குன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னு சொல்லிடலாம்னா கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். தென் அசோசியேட்டிவ் தான் உங்களுக்கு தெரியும், a ஸ்டார் b ஸ்டார் c ஈக்குவல் டு a ஸ்டார் b ஸ்டார் c அப்படிங்கிறது ஈக்குவல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு எடுத்துக்குவோம், a ஸ்டார் b ஸ்டார் c, இந்த ஏங்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ b ஸ்டார் c அப்படிங்கிறது 2 எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணால் a plus b by 2 அப்படிங்கிற ஃபார்மேட் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இங்கே b ஸ்டார் cனா b plus c divided by 2. எகைன் இது பாருங்கள் 2 எலமெண்ட் a ஸ்டார் b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எகைன் என்ன கிடைக்கும், a plus b by 2. ஸோ அதை தான் எழுதியிருக்கும், a plus bங்கிறது b plus c divided by 2 divided by 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா, அந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கும். ஸோ இது எல்சிஎம் எடுத்துருந்தீங்கன்னா 2a plus b plus c divided by 2 whole divided by 2. ஸோ சிம்பிளை பண்ணால் வாட் we get 2a plus b plus c divided by 4. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு a ஸ்டார் b ஸ்டார் c. ஸோ இப்போ a ஸ்டார் b, ஸோ 2 எலமெண்ட்டை ஸ்டார் பண்ணோம் அப்படின்னா a plus b divided by 2ங்கிற ஃபார்மேட், எகைன் ஸ்டார் c. ஸோ இது எகைன் a ஸ்டார் bங்கிற ஃபார்மேட்டில் வருங்க. ஸோ அப்போ a plus b divided by 2 அப்படிங்கிற ஃபார்மேட். ஸோ இதை சிம்பிளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா a plus b plus 2c divided by 4. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும், கம்பேர் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. இங்கே 2a இருக்குது, a இருக்குது, b இருக்குது, பட் 2c இங்கே c divided by 4. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணால் a ஸ்டார் b ஸ்டார் c நாட் ஈக்குவல் டு a ஸ்டார் b ஸ்டார் c. ஸோ தேர்ஃபோர் நாட் அசோசியேட்டிவ் இன் Q அப்படின்னு சொல்லிடலாம். தென் ஐடென்டிட்டி செக் பண்ண சொல்லியிருந்தாங்க, இது செகண்ட் சப்டேட் இல்லை. ஸோ ஐடென்டிட்டி இப்போ வந்து a belongs to Q அப்படின்னா let the E be the identity. சரியா, இப்போ E ஐடென்டிட்டியாக இருக்கும், செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐடென்டிட்டியோட உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், a ஸ்டார் E is equal to E ஸ்டார் A is equal to A அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ ஐடென்டிட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ A இங்கே பாருங்கள், a ஸ்டார் E ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குன்னா a ஒரு சைடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன்.
ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் நமக்கு என்னது ஏ. நமக்கு தான் தெரியும் 2 எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணால் அது என்ன ஃபார்மேட்டுக்கு போயிடும், ஏ ப்ளஸ் இ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஏ. ஏன்னா அங்கே கண்டிஷன் என்னன்னா 2 எலமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2. அப்போ இந்த 2 எலமெண்ட் என்னது ஏ ப்ளஸ் இ டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு போயாச்சு. சரிங்களா, இதை அப்படியே இப்போ கிராஸ் பண்ண போகிறேன். அப்படியே கிராஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், எழுதுகிறேன். ஏ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 2a. அப்போ இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், 2a மைனஸ் ஏ. ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் ஏ. ஸோ வாட் வி கெட், இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சுன்னா ஏ கிடச்சிருச்சு. ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம்னா இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆன் Q அப்படின்னு சொல்லிடுவோம். புரியுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்வெர்ஸ் அப்படின்னா ஏங்கிற ஒரு எலமெண்ட் நமக்கு தெரியும். அடுத்து இன்வெர்ஸ் அப்படிங்கிறது, ஸோ தேர் இஸ் நோ ஐடென்டிட்டி. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள். சார் இங்கே கொஞ்சம் கவனிங்க, இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்காக சொல்லிட்டேன், கவனிங்க. இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். ஃபார் எவர் எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு Q we get ஏ இஸ் த ஐடென்டிட்டி since the identity element is unique as no identity. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஏ கிடச்சி, கவனிங்கப்பா. இந்த இடத்துல ஒரு சின்ன பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். அதாவது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் அந்த இடத்த எலமெண்ட்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக வந்திருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள், ஏ இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட் சின்ஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் யூனிக். ஸோ ஸ்டார் கேஸ் நோ ஐடென்டிட்டி. ஸோ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன வந்திருக்குன்னா எலமெண்ட் ஏவே தான் என்னவா நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா எகைன் நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ அப்படி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னவா இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக ஐடென்டிட்டியாக இருக்காது. ஸோ அதை தாங்க சொல்லுங்கள், தெளிவாக புரிஞ்சுக்கங்கப்பா. ஒன் செகண்ட் அப்படி எழுதி காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல is equal to a is the identity element கிடச்சிருக்கு. ஸோ ஃபார் every element a belongs to Q, ஸோ a Qவில் தான் இருக்கும். we get a is the identity. அப்புறம் நமக்கு என்ன வந்துருச்சுன்னா ஏவே ஐடென்டிட்டியாக வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அப்படி வராது சின்ஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் யூனிக். ஸோ நமக்கு ஒரு தீரம் இருக்குது, நான் பின்னாடி நடத்துவேன். ஐடென்டிட்டி எலமெண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா யூனிக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எலமெண்ட் வந்து ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அப்போ கண்டிப்பாக அது என்னவா இருக்குன்னா ஹேஸ் நோ ஐடென்டிட்டி. இது பின்னாடி ஒரு சம்மில் இருக்குப்பா, நான் தெளிவாக தீரத்தில் டீச் பண்ணுறேன், புரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏவே நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக கிடைச்சனால, செலக்ட் பண்ண எலமெண்ட்டாக ஐடென்டிட்டியாக கிடைச்சனால இட் ஹேஸ் நோ ஐடென்டிட்டி. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னாவே இன்வெர்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுறது கஷ்டம், எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ அதை தான் இங்கே சொல்ல வரும். சின்ஸ் தேர் இஸ் நோ ஐடென்டிட்டி, ஏன் அப்படின்னா மேலே நமக்கு ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகலை. therefore inverse of A, that is A inverse cannot be defined. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏன்னா இங்கே A star A inverse equal to E. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இங்கே நமக்கு ஐடென்டிட்டி கிடையாது. ஸோ இப்போ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ரூல் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ தேர்ஃபோர் ஸ்டார் ஹேஸ் நோ இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு fill in the following table so that the binary operation star on A equal to ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, A, B, C is commutative அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து சொல்லிட்டாங்க, இது பைனரி ஆப்ரேஷன் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது கம்யூட்டேட்டிவாக இருக்கிறனால இதை வச்சு இந்த டேபிளை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் இருக்கிறது நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டேபிளை நல்லா கவனிங்க. ஃப்ரம் த டேபிள் கவனிங்க பி ஸ்டார் ஏ, ஏன்னா கம்யூட்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இந்த ஏஏ விட்டுருங்க, அது கம்யூட்டேட்டிவில் வராது. அடுத்தது ஏபி இங்கே ஃபில் ஆகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஏ பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்குன்னா சி. ஸோ அதை தான் எழுதியிருக்கோம், பி ஸ்டார் ஏஸ் ஈக்குவல் டு சி. அவங்க தான் சொல்லிட்டாங்க இட்ஸ் கம்யூட்டேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி ஸ்டார் ஏஸ் ஈக்குவல் டு கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏ ஸ்டார் பியாக தான் இருக்கும். ஸோ அப்போ பி ஸ்டார் ஏவோட ரிசல்ட் நமக்கு என்னன்னு தெரியும்னா சின்னு தெரியும். ஆனால் சொல்லியிருக்கோம் டேபிள் இருந்து கிடச்சிருக்கு பி ஸ்டார் ஏஸ் ஈக்குவல் டு சி. அப்போ கண்டிப்பாக ஏ ஸ்டார் பியோட வேல்யூ என்ன தான் இருக்கும்னா சியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஏ ஸ்டார் பி. ஸோ அதோட டேபிள் நான் எப்படி ஃபில் பண்ணணும்னா இது சி, பின்னாடி டேபிளில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே நான் ஃபில் பண்ணியிருக்கேன், ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு சி.
ஓகே, அடுத்த டேபிள் அடுத்து பாருங்கள். ஃப்ரம் டேபிள் பி ஸ்டார் சி நல்லா கவனிங்க. ஃப்ரம் த டேபிள் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ பி எங்கே இருக்குது, இங்கே சி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்குன்னா ஏ. தட் மீன் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா கண்டிப்பாக சி ஸ்டார் பியும் நமக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னா ஏவாக தான் இருக்கும். ஸோ இப்போ சி ஸ்டார் பி, அப்போ இந்த இடத்துல என்ன எலமெண்ட் வரும்னா பிங்கிற எலமெண்ட் வரும். ஓகேங்களா, அப்போ ரெண்டும் பிடிச்சிட்டோம். ஸோ அதை தான் இங்கே டேபிளில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். சி ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு ஃபில் பண்ணியிருக்கேன், ஏ அப்படின்னு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று, ஃப்ரம் த டேபிள் சி ஸ்டார் ஏ, வேர் இஸ் சி, இங்கே ஏ. சி ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏ. அப்போ சி ஸ்டார் ஏனா கம்யூட்டேட்டில் எப்படி எழுதலாம், ஏ ஸ்டார் சின்னு எழுதலாம். இப்போ சி ஸ்டார் ஏனா ஏ ஸ்டார் சி நமக்கு என்னவாக தான் இருக்கும், ஏவாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே டேபிள் ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, இது கம்யூட்டேட்டிவாக இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இந்த டேபிளில் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார் டிஃபைன் ஆன் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி பை த ஃபாலோவிங் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சிடர் பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் ஆன் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி பை த ஃபாலோவிங் டேபிள். சரிங்களா. ஸோ கவனிங். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். சொல்யூஷன் ஃப்ரம் த டேபிள் ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குது அப்படின்னா சி. இந்த டேபிளுக்கு தான் வரும், நீங்கள் டேபிள் தான் பார்க்கணும். ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னா சி. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் பி அதோட வேல்யூ என்ன இருக்குன்னா சின்னு இருக்குது. அப்போ ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்குது. சரிங்களா. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், அடுத்தது பி ஸ்டார் ஏ என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பி ஸ்டார் ஏ, வேர் இஸ் பி ஸ்டார் ஏ, இது பி ஸ்டார் ஏ எனக்கு என்ன இருக்குது, பி ஸ்டார் ஏ வந்து டின்னு இருக்குது. ஸோ அப்போ ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏவான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா ஏ ஸ்டார் பி சி இருக்குது, பி ஸ்டார் ஏன்னா இருக்குது, டி இருக்குது. ஸோ அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன், A star B is equal to C, B star A is equal to D. So therefore A star B not equal to B star A அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், அடுத்து இதே மாதிரி நீங்கள் டேபிளில் பார்த்துருங்க. ஃப்ரம் டேபிள் சி ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குன்னா சின்னு இருக்குது. இப்போ நீங்கள் டேபிளில் பார்த்துக்கலாம். ஏ ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குன்னா பி இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரெண்டுமே என்ன ஆகலை, ஈக்குவல் ஆகலை. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லிடலான்னா சி ஸ்டார் ஏவும் நாட் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் சி. அப்போ ரெண்டுமே செக் பண்ணிட்டோம். அப்போ கண்டிப்பாக ஸ்டார் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகேங்களா, ரெண்டு எடுத்து செக் பண்ணி சொல்லிட்டோம். கண்டிப்பாக அது என்னவா இல்லை அப்படின்னா கம்யூட்டேட்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் த டேபிள் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் பி ஸ்டார் சியோட வேல்யூ தான் நீங்கள் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, டேபிள் இருந்து கூட பார்த்துக்கலாம். ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, இப்போ டேபிளுக்கு வாங்களே, பி ஸ்டார் சி எங்கே இருக்குது பாருங்கள், இது பி இது சி. பி ஸ்டார் சி என்ன இருக்குன்னா பின்னு இருக்குது. ஸோ அதை தான் எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த ஏ அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. பி ஸ்டார் சியோட வேல்யூ பி. இப்போ எகைன் ஏ ஸ்டார் பி டேபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சி கிடச்சிருக்கு. இப்போ ஒரு சைடு எடுத்துட்டோம். அடுத்த சைடு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. ஏ ஸ்டார் பி பார்த்தீங்கன்னா டேபிளில் சி, எகைன் ஸ்டார் சி. அப்போ சி ஸ்டார் சி நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏ. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலும் நமக்கு ரெண்டு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் என்னவா இருக்குன்னா நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ கம்யூட்டேட்டிவும் கிடையாது, அசோசியேட்டிவும் கிடையாது. அதான் சொல்லியிருந்தான் கன்சிடர் பைனரி ஆஃப் ஸ்டார் ஏபிசிடி ஃபாலோவிங் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருந்தான். இந்த டேபிளை நம்ம ரெண்டு செக் பண்ணலாம், கம்யூட்டேட்டிவும் அசோசியேட்டிவ் செக் பண்ணி சொல்லியிருக்கோம், இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களாப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், சம் பைனரி ஆப்ரேஷன் ஆன் பூலியன் மேட்ரிசஸ். இது ஒரு நியூ கான்செப்ட். பூலியன் மேட்ரிக்ஸ் ரியல் மேட்ரிக்ஸ் whose entries either 0 or 1. இந்த பூலியன் மேட்ரிக்ஸில் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாப்பா 0 or 1 அப்படிங்கிறதா இருக்கும் என்ட்ரிஸ், வேறு எந்த என்ட்ரிஸுமே இருக்காது. ஸோ அதான் பூலியன் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க, டெஃபினிஷன் ஜாயின் ஆஃப் ஏ அண்ட் பி. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த கப் சிம்பிள், இது நம்ம கப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ ஜாயின் பி அப்படி இருக்கணும், ஏவும் பியும் ஜாயின் பண்ணணும், ரெண்டு மேட்ரிக்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அது என்ன கண்டிஷன் அப்படின்னா பாருங்கள், ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஜே, அதாவது ஒரு எலமெண்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் ஏவோட, இது ஜாயின் பி மேட்ரிக்ஸ்.
இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா நியூ ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அது சிஐஜே அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கும். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஜாயின் பண்ணால் நம்ம தேர்ட் ஒன் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அது தெரிஞ்சது தான். அந்த தேர்ட் ஒன் மேட்ரிக்ஸ் கிடைக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரூல் எப்படி எழுதணும், ஏவும் பியும் ஜாயின் பண்ணால் நமக்கு சிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். பட் இந்த ஏவும் பியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா என்ட்ரிஸ் 1 வரும். எப்போ வரும் அப்படின்னா இஃப் எய்தர் ஏஐஜே ஈக்குவல் டு 1 ஆர் பிஐஜே ஈக்குவல் டு 1. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்று ஏஐஜேயில் 1 இருக்கணும், இல்லை பிஐஜேயில் 1 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ட்ரி 1 கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 0 எப்போ கிடைக்கும் அப்படின்னா இஃப் போத் ஏஐஜே 0 அண்ட் பிஐஜே 0 அப்படி இருந்துச்சுன்னா என்ட்ரிஸ் 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சம்ஸில் வரும்போது சின்ன ஷார்ட்கட்டில் சொல்கிறேன், ஈஸியாக புரியும். இந்த கண்டிஷன் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்கள் இஃப் மீட் ஏ அண்ட் பி. இப்போ பார்த்து முடியாது மீட் அப்படின்னா இப்படி போடுவோம், கேப் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏ மீட் பி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டு மேட்ரிக்ஸை ஏ அண்ட் பி மீட் பண்ணால் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் தேர்ட் ஒன் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அது சிங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸுக்கு ரூல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 1 எப்போனா இஃப் போத் ஏஐஜே 1 அண்ட் பிஐஜே 1. ஸோ அது ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது எய்தர் இது இல்லைன்னா இது. இங்கே போத் ஏலையும் 1 இருக்கணும், பிங்கிற மேட்ரிக்ஸ்லேயும் 1 இருக்கணும். அப்படின்னா தான் இங்கே 1 வரும். அடுத்தது 0 எப்போ வரும்னா எய்தர் ஏஐஜே 0 ஆர் பிஐஜே 0 அப்படி இருந்துச்சுன்னா ஏ மீட் பி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டையும் விட்டுருங்க. இது கண்டிஷன் தெரிஞ்சுக்கிங்க. நான் சம்முக்கு வரும்போது சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்லி இது புரிய வச்சிடறேன். இப்போ கவனிங்க. இப்போ ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், சிங்கிற மேட்ரிக்ஸ். பி எனி 3 பூலியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சேம் டைப் ஃபைண்ட். ஃபஸ்ட்டு ஏ இதை சொல்லியிருக்கோம் ஜாயின் பி, தென் ஏ மீட் பி. ஸோ இது ஒரு கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நான் அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் புரியணும் உங்களுக்கு. இது பாருங்கள் ஏ ஜாயின் பி, சரிங்களா? இது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. கப்பு அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து எழுதணும், சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் என்ன மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஜாயின் பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரோ எப்பயும் தெரிஞ்சுதான். ஃபஸ்ட் ரோ இது ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ நீங்கள் போய் பாருங்கள் கவர்மெண்ட். இப்போ இது அப்படியே 1 செகண்ட் இது மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 1 இன்ட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள் 1 ஜாயின் 0 1 ஜாயின் 0 சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள் செகண்ட் எலமெண்ட், இந்த அதாவது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் 0, இந்த காலத்தில் செகண்ட் எலிமெண்ட் ஜாயின் 1, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இந்த ஃபஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் என்ன இருக்குன்னா 1, சரியா? ஸோ அதை அப்படியே பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ரோ பை ரோல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி மல்டிபிள் பண்ணியிருப்பாங்கன்னா ரோ பை ரோல் எழுதியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன். அடுத்தது 1 ஜாயின் 0, அடுத்து லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா 0 ஜாயின் 1. ஸோ பூலியன் மேட்ரிக்ஸில் அது நல்லா கவனிங்கப்பா. இதை அப்படியே நீங்கள் ரோ பை ரோவோ மல்டிபிள் பண்ணிட்டு வரலாம். இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு, அடுத்தது 0, அடுத்து இது, ஸோ அடுத்தது இது, அப்படியே ரோ இன்ட்டு ரோ மேட்ரிக்ஸில் எழுதலாம். இப்போ எழுதும்போது என்ன சார் கிடச்சிருக்கு இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 1 ஜாயின் 0 அப்படின்னா அதோட வேல்யூ என்ன கிடைக்கணும்? நான் தான் மேக்ஸிமம் சொன்னேன் இல்லைங்களா? 1 0 கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ எதுங்க சார் அப்படின்னா 1. ஸோ அதுதான் அந்த ஆன்சர் 1. ஸோ அடுத்து எழுதியிருக்காங்களே பாருங்கள் சார். அடுத்து என்ன அப்படின்னா 0 ஜாயின் 1, சரிங்களா? அடுத்து பாருங்கள் இங்கே இந்த செகண்ட் வேல்யூ. ஸோ செகண்ட் வேல்யூ கவனிங்க. ஸோ செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அடுத்தது 0 ஜாயின் 1, சரிங்களா? ஸோ அடுத்து 0 ஜாயின் 1 அப்படின்னு பார்க்கும்போது இதோட வேல்யூ என்ன எழுதியிருக்காங்க 0. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் 1 ஜாயின் 0, அடுத்து 1, அடுத்து 0 ஜாயின் 1 அது என்ன எடுத்திருக்காங்கன்னா 0. கவனிங்கப்பா. ஸோ இதோட வேல்யூ பாருங்கள் இந்த இடத்துல நான் எழுதுகிறேன். கவனி 1 செகண்ட் நல்லா புரிஞ்சுக்கும். இப்போ அதான் சொல்கிறேன். இது ரெண்டில் மேக்ஸிமம் வேல்யூ ஏதோ அது ரிசல்ட். இப்போ 1 ஜாயின் 0 இதில் மேக்ஸிமம் வேல்யூ 1, 0 ஜாயின் 1 இதில் மேக்ஸிமம் வேல்யூ 1, அடுத்து 1 ஜாயின் 0 அதில் மேக்ஸிமம் வேல்யூ 1, 0 ஜாயின் 1 மேக்ஸிமம் வேல்யூ 1. அடுத்து இதில் இப்போ இது ரெண்டுலேயும் மேக்ஸிமம் வேல்யூ என்னப்பா அது 1. ஸோ அடுத்த ரெண்டுலேயும் மேக்ஸிமம் வேல்யூ 1, ஸோ அடுத்ததுலேயும் 1, ஸோ அடுத்ததுலேயும் 1.
ஸோ லாஸ்ட்டாக 1 1 மேக்ஸிமம் வேல்யூ 1, 0 0 இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன தான் 0 தான், 0 0 கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ 0 தான், 1 1 கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ 1. ஓகேங்களா? இப்போ 1 செகண்ட் நல்லா புரியுதுங்களா? ஸோ அதாவது இந்த ஜாயின் சிம்பிளில் பார்க்கும்போது இது ரெண்டுலேயும் எது மேக்ஸிமம் வேல்யூ அது ரிசல்ட். இந்த இடத்துல ரிசல்ட் எழுதலை, ஈக்குவல் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுலேயும் எது மேக்ஸிமமோ அதுதான் இந்த வேல்யூ. அதை தான் அங்கே கண்டிஷனாக கொடுத்துருந்தாங்க. அந்த கண்டிஷனாக படிச்சிங்கன்னா கொஞ்சம் புரியாது. ஸோ இது அப்படியே போட்டோம். 1 செகண்ட் சொல்கிறேன். 0 and 1 இதில் ரெண்டுலேயும் மேக்ஸிமம் வேல்யூ எதுனா 1. அடுத்து 1 0 மேக்ஸிமம் வேல்யூ என்னென்னா 1. அடுத்து 0 1 அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ 1. இது இப்படியே ஃபில் பண்ணிட்டு போகலாம் போது. ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க, ஏ மீட் பி ரொம்ப சிம்பிள், 5 மார்க்லேயே கேட்பாங்க. மீட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல மினிமம், அந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஜாயின் போது மேக்ஸிமம், மீட் அப்படிங்கும்போது மினிமம் எடுத்துக்கங்க. ஸோ இது எப்பயும் போல தான், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ரோ எல்லாம் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிங்க. 1, இப்போ இது பாருங்கள், 1 மீட் 0, அடுத்து 0 மீட் 1, அடுத்தது 1 மீட் 0, அடுத்து 0 மீட் 1. இது எழுதி முடிச்சாச்சு. ஸோ இப்போ கவனிங்களேன். ஸோ இதை கம்பேர் பண்ணுங்கள். 1 மீட் 0. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன், மீட்னா மினிமம் எழுத சொல்லியிருக்கேன். 1 0 கம்பேர் பண்ணிங்கன்னா விச் ஒன் இஸ் மினிமம் 0. ஸோ அதோட ரிசல்ட் பாரு எழுதியிருக்கோம் 0. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். 0 1 கம்பேர் பண்ணால் மினிமம் இஸ் 0, 1 0 கம்பேர் பண்ணால் மினிமம் இஸ் 0, 0 and 1ல மினிமம் 0, 0 1 1ல மினிமம் 0, 1 1 0ல மினிமம் 0 தான், 0 1 மினிமம் 0, 1 0 மினிமம் 0, 1 1ல மினிமம் 1, 0 0 என்ன மினிமம் பண்ணால் மினிமம் 0 தான், 0 0 0, 1 1ல மினிமம் எதுனா 1 தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஏ மீட் பி. இப்போ ரெண்டு கான்செப்ட் தான். எகைன் ஜாயின் அப்படின்னா மேக்ஸிமம் 2 வேல்யூ கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து எழுதணும். மீட் அப்படின்னா 2 வேல்யூ கம்பேர் பண்ணி மினிமம் வேல்யூ எடுத்துடணும். அவ்வளோதான். வேறு எந்த நீங்கள் அந்த கண்டிஷன்ஸை நான் வச்சுக்கணும் அவசியமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ ஜாயின் பி கேப் சி. ஸோ ஆஸ் யூசுவல் தான்ப்பா, ஏ ஜாயின் பி நமக்கு ஆல்ரெடி ரிசல்ட் இருக்குது, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. மீட் சி. ஸோ இது அகைன் ஆஸ் யூசுவல் தான். இப்போ பாருங்கள், ஏ மீட் சி அப்படிங்கிற மாதிரி இருந்தாச்சு. ஸோ அது மீட் எடுங்க. இந்த மீட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், மினிமம் 1 1ல மினிமம் 1. ஸோ அதே இப்படி ரூல் படி எழுதிங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஃபோர்த் ஒன், ஏ மீட் பி ஜாயின் சி. ஏ மீட் பி நமக்கு தெரியும். அடுத்து ஜாயின் சி. இப்போ ஜாயின் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ எழுதணும். 0 ஒன்லி மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ இதை வச்சு எழுதிருக்கு. இதுதான் பூலியன் மேட்ரிசஸ், நத்திங் பட். ஓகேங்களா? ஸோ ஜாயின் மீட் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், let m is equal to x 4 into 4, அதாவது 2 into 2 மேட்ரிக்ஸில் இருக்குது. பாரு எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர் எக்ஸப்ட் 0. ஸோ ஆர் தான் இருக்கும், அதில் என்ன இருக்காது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டே சொன்ன இன்ட்ரடக்ஷனில் எக்ஸப்ட் 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ட் லெட் ஸ்டார் பி மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டார் இங்கே இந்த பைனரி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பைனரி இந்த ஸ்டார் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிஃபிகேஷனை சொல்லுது, மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷனை சொல்லுது. டிட்டர்மின் த வெதர் m is closed under the star. ஸோ எக்ஸாமின் தி கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ். பாருங்கள் என்னென்னா ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ். அதே கொஸ்டின் தான் செகண்டில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஐடென்டி, தென் இன்வர்ஸ், தென் க்ளோசர் எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க. இப்போ ஏ மேட்ரிக்ஸ், ஒன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A is equal to x x x அப்படிங்கிற எலமெண்ட். ஸோ பி நமக்கு க்ளோசர்னால் 2 எலமெண்ட் தேவை, ஏ கம்மா பி 2 தேவை. ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னாவே நம்ம என்றைக்குமே கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணணும். ஸோ அது டினோட் பண்ணிடுவோம். ஸோ பி ஒன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒய் ஒய் ஒய், வேர் எக்ஸ் கம்மா ஒய் அந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட் எதில் தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் கம்மா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸப்ட் 0 கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகே பாருங்கள், இப்போ ஏபி 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுறேன் எக்ஸ் ஒய். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஒய். ஃபஸ்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் எக்ஸ் ஒய். ஸோ இதே மாதிரி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி கிடச்சா நமக்கு என்ன கிடைச்சதுன்னா 2xy கிடச்சிருக்கு. இப்போ 2xy பிலாங்ஸ் டு எங்கே தான் இருக்கும், இந்த மேட்ரிக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே தான் இருக்குன்னா அந்த எம்மில் தான் இருக்கும், அதான் கிவன் எம். ஸோ இப்போ க்ளோசர்னு என்ன சொல்ல வரேன்னா, க்ளோஸ் நமக்கு என்ன வரும்னா ஏ கம்மா பி, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஏபி பிலாங்ஸ் டு எங்கே தான் இருக்குன்னா எஸ்ஸில் தான் இருக்கணும். இங்கே நம்ம எஸ் கிடையாது, நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா எம். ஸோ அப்போ ஏ கம்மா பி பிலாங்ஸ் டு எம் அப்படின்னா ஏபி, ஏன்னா இங்கே அண்டர் த எதில் கொடுத்துருக்காங்கன்னா மல்டிஃபிகேஷன். அப்போ ஏபியும் எதில் தான் இருக்கணும், சுட் பி எம்.
ஸோ அப்போ தான் ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்களேன். இப்போ ஏபி வாட் த ஆன்சர் 2xy. கண்டிப்பாக 2xy பிலாங்ஸ் டு எதில் தான் இருக்கும் அப்படின்னா எம்மில் தான் இருக்கும். ஸோ therefore A star B belongs to M. Therefore star is closed on M or under M அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸ்டார் இஸ் க்ளோஸ்டு ஆன் M under the multiplication அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ். ஸோ கம்யூட்டேட்டிவ்னா உங்களுக்கு தெரியும் A star B is equal to B star A. சரிங்களா, இங்கே ஸ்டாருங்கிறது மல்டிபிகேஷன். அப்போ ஏபி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கணும்னா பிஏ அப்படின்னு கிடைக்கணும். ஸோ அதை தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ரெண்டு மேட்ரிக்ஸ், ஒன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ, அனதர் ஒன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பி. ஓகேங்களா, ஏ ஸ்டார் பி, ஸ்டாருங்கிறது மல்டிபிகேஷன். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ தான் பார்த்தோம் 2xyன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுவே பி ஸ்டார் ஏ போட்டிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2yxன்னு கிடைக்கும். 2yxன்னு கிடைக்கும். எகைன் பாருங்கள் எப்படி எழுதலாம், அதான் பி ஸ்டார் ஏ 2xyன்னு கிடைக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக ரெண்டுமே ஒன்று தான். எக்ஸ் மல்டிபிகேஷனில் xy அப்படின்னாலும் ஒன்று தான், yx அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ 2xy ஈக்குவல் டு 2yx. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏ ஸ்டார் பி இஸ், அதாவது ஏ ஸ்டார் பி கண்டிப்பாக எங்கே தான் இருக்குன்னா பிலாங்ஸ் டு ஏல தான், எம்மில் தான் இருக்குது. அதே மாதிரி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. ஸோ தேர்ஃபோர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் கம்யூட்டேட்டிவ் ஆன் எம். அந்த சேனல்களை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சொல்லியிருக்கேன். தென் தேர்ட் ஒன் ஐடென்டி. ஸோ ஐடென்டினா நமக்கு ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ, அந்த ப்ராப்பர்ட்டி மைண்டில் ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது நம்ம எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ கவனிங்க, ஸோ ஏ அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறனால எக்ஸ்எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஈங்கிற ஐடென்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறனால நான் அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் ரைட் பண்ணிகிட்டே தான் வரும். இப்போ அதை தான் ரூல் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு எனக்கு எகைன் என்ன கிடைக்கணும்னா ஏ கிடைக்கணும். ஸோ அதை தான் இங்கே பாருங்கள், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண அப்படின்னா ஏ எக்ஸ் ஸ்டார் இ தான் எழுதியாச்சு ஈக்குவல் டு ஏ. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் 2xe ஈக்குவல் டு எக்ஸ்எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது ஈக்குவல் பண்ணுங்கள், 2x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா we need identity element. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐடென்டி வச்சுட்டு மிடில் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருவாங்க. 2 is equal to நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2x தான் 2 is equal to நமக்கு இந்த பக்கம் என்ன வரும்னா இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்கப்பா. நான் சொல்கிறது எக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. 1 செகண்ட் சொல்கிறேன். 2x is equal to x. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எக்ஸாம் ஈக்குவல் பண்ணிட்டேன். நமக்கு என்ன கிடைக்குது 2 is equal to 1. is equal to என்ன கிடைக்குன்னா 1/2. ஸோ இப்போ 1/2 கண்டிப்பாக ரியல் நம்பர்ஸ் தான், எக்ஸப்ட் என்ன அது 0. அப்போ இந்த எலமெண்ட் கண்டிப்பாக ஆர் எக்ஸப்ட் 0ல் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஈங்கிற ஐடென்டி எலமெண்ட்டோட எடுத்துட்டேன். இப்போ அதை மேட்ரிக்ஸாக எழுதணும் அப்படின்னா 1/2 எழுதிப்பேன். அப்போ இந்த ஈங்கிற மேட்ரிக்ஸ் எதுக்குள்ளே தான் இருக்குன்னா எம்மில் தான் இருக்கும். ஸோ அதான் ஐடென்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் இதே மாதிரி தான். we know well a star a inverse equal to e. ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ a star a inverse equal to e. இப்போ ரெண்டு அதே தான், a எழுதிட்டோம், a inverse எழுதிட்டோம், e ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால், அதாவது 1 செகண்ட், ஏங்கிறது நான் ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். a இன்வர்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா வேறு கூட எடுக்கலாம், ஒய் அப்படின்னு கூட எடுக்கலாம். இல்லை நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். எக்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ இப்போ ரெண்டை பாருங்கள், ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் 2x இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2ங்கிற மாதிரி ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 2 அந்த பக்கம் எடுத்து வந்தீங்கன்னா 1/4x. ஸோ 1/4x கண்டிப்பாக கிடைக்கும். அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்குன்னா ஆர் எக்ஸப்ட் 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நான் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாமில் இதோட ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக இதை மறுபடியும் நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4x. அப்போ ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு எம்மில் தான் இருக்கும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இன்வர்ஸ் ஆன் எம். ஸோ ஒன் செகண்ட் நல்லா சொல்கிறேன், கவனிங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டை கொடுத்துட்டு இது அந்த ரூலை என்ன பண்ண சொன்னாங்க, செக் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ க்ளோஸரும் கம்யூட்டேட்டிவ் ஐடென்டி இன்வர்ஸை நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணும்போது அந்த ஃபார்மில் ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதே ஃபார்மேட்டில் நெக்ஸ்ட் ஒரு சம் இருக்குது. லெட் ஏபி
q except 1 இந்த ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் இல்லைங்களா q இதில் என்ன இருக்காதுன்னா except 1 இருக்காது 1 தவிர மீது எல்லாமே க்யூவில் இருக்கும் அப்படின்னா ஒரு பைனரி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா x star y is equal to x plus y minus xy அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஏ இது ஒரு பைனரியா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் தென் ஐடென்டி தென் இன்வெர்ஸ். ஸோ 2 சப்டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இதெல்லாமே ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் பைனரியான்னு செக் பண்ணலாம் க்ளோஸில். ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் என்ன எடுத்துக்கிறோம் இந்த ப்ரூஃப் 2 விதமாக ப்ரூவ் பண்ணுவாங்கப்பா. ஃபஸ்ட்டு கவனிங்க ஏ நம்மளுக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க q except 1. இப்போ நம்ம 2 எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் x, y அப்படின்ற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி பிலாங்ஸ் டு ஏல எடுத்துக்கிறோம். வேறு அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுற எலமெண்ட் எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும். அதான் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1, ஒய் நாட் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இஸ் டிஃபைன்ட் அவங்க கொடுத்தது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, கொடுத்த கொஸ்டினை கவனிங்க. எக்ஸப்ட் 1ன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய்ங்களா, இதில் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எக்ஸ்லாம் நாட் ஈக்குவல் டு 1 தான், ஏன்னா அதில் 1 இருக்காது. பட் நான் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன்னா ராங்காக அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். என்ன அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன்? ஈக்குவல் டு 1 அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். அப்போ கவனிங்க, அப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு 1னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். டேக் அவுட் காமன் ஒய். அப்போ ஒய் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். அப்போ இதை ஒய் மட்டும் தேவைப்படுது. கீழே கொண்டாண்டிங்கன்னா டிவைடில் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குது? ஒய் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிருச்சு. நமக்கு என்ன கிடச்சிரு? நான் ராங்காக அஷ்யூம் பண்ணினேன். என்ன அஷ்யூம் பண்ணினேன்? அதாவது இந்த எக்ஸும் ஒய்யும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்கும். அப்போ நான் எக்ஸும் ஒய்யும் 1ன்னு ஈக்குவல் பண்ணி 1னே ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ ராங்காக அஷ்யூம் பண்ணி ராங்காக ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இது என்ன அப்படின்னா கரெக்ட். அதாவது தட் மீன் கான்ட்ரடிக்ஷன் டு அவர் அஷ்யூம்ஷன். என்ன அப்படின்னா நம்ம ராங்காக அஷ்யூம் பண்ணது கரெக்டாக ராங்காகவே ஆன்சர் வந்துருச்சு. அதாவது 1 இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணோம், நம்ம 1 இருக்குன்னே ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ராங்காக அஷ்யூம் பண்ணி ராங்காக ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு அர்த்தம் அப்படின்னா இல்லை, தட் மீன் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்ட்ரடிக்ஷன் டு ஒரு அசம்ஷன் எக்ஸ் ஸ்டார் ஒய் நாட் ஈக்குவல் டு 1 இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட ப்ரூவ் பண்ணுவாங்க ஒரு சில பேர். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்யை காமனாக எடுத்திங்கன்னா என்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1, ஒய் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. தட் மீன் ஒய். ஸோ இந்த ப்ரூஃபில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இல்லைன்னே ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. 1 செகண்ட் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இங்கே எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1, ஒய் நாட் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துக்கிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ராங்காக அஷ்யூம் பண்ணி ராங்காக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இட்ஸ் ஒன் ஆஃப் த கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு, அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்டார் ஒய்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். இதுவே ஒய் ஸ்டார் எக்ஸ்னா ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ். ஸோ 2 ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக கம்யூட்டேட்டிவ் தான். அசோசியேட் நமக்கு தெரியும். இங்கே பாருங்களேன் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இஜெட். இதை அசோசியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் மைனஸ் ஒய் இஜெட் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இஜெட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இஜெட். இதுவே ரைட் ஹேண்ட் சைடு பண்ணாலும் எனக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்குது அப்படின்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ கண்டிப்பாக அசோசியேட்டிவ். சிம்பிள் தான்ப்பா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அது அசோசியேட்டிவ் ரூல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ
தட் இஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1. அதான் நம்ம எடுத்துருமா எக்ஸ் வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்காது. இப்போ இன்வர்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இன்வர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட் எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்ப்பா பிலாங்ஸ் டு ஏ. அடுத்து இன்வர்ஸுங்கிற எலமெண்ட் எக்ஸ் இன்வர்ஸும் எங்கே தான் இருக்கணும், ஏல தான் இருக்குது, நான் ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் இன்வர்ஸோட ஃபார்மட் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு இ. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு இ. நமக்கு தான் தெரியும், ஒரு சைடு மட்டும் எடுத்துக்குவோம். எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. ரெண்டு எலமெண்ட்டை மல்டி பண்ணால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ரூல் கொடுத்துருக்காங்க? தட் மீன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரூல் படி தான் கொடுத்துருந்தாங்க, எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம பாருங்கள் ஐடென்டி எலமெண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன் செகண்ட், இப்போ தான் அடுத்தது சாரி ஐடென்டி சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் வரப்போ அப்போ தான் உங்களுக்கு சாரி ஐடென்டி சொல்லிவிட்டு இன்வெஸ்ட் வரேன் சாரி. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐடென்டி நம்ம ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. சரிங்களா? அடுத்தது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐடென்டி என்ன தான் இருக்குன்னா இ பிலாங்ஸ் டு ஏல தான் இருக்கணும். ஸோ ஒன் செகண்ட் கவனிங்க, ஐடென்டி நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அதான் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ நம்ம ஒன் சைடு மட்டும் எடுத்துக்குவோம். எக்ஸ் ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது கண்டிஷன் என்ன எப்படி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் இ மைனஸ் எக்ஸ் இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஐடென்டி தான் தேவைப்படுது. அப்போ இ மைனஸ் எக்ஸ் இ இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அந்த பக்கம் போனால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 ஆயிடும். ஸோ இதிலிருந்து காமனாக இ வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இ இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ நம்ம ரெண்டு கேஸ் கிடைக்கும். 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். கவனிங்க, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இ இஸ் ஈக்குவல் டு 0, 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இஸ் நாட் அப்ளிகபிள் பிலாங்ஸ் டு ஏ, பட் இ இஸ் ஈக்குவல் டு 0. இது ஐடென்டி. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? இ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? தேர்ஃபோர் ஐடென்டி ஆன் ஏ 1 மட்டும்தான் அதில் இருக்காது, 0 அதில் இருக்கும். q எக்ஸப்ட் ஒன்லி 1 தான், அதில் 0 இருக்கும். அப்போ q கண்டிப்பாக ஐடென்டின்னு வந்துடும். இப்போ இன்வர்ஸ் சொன்ன இல்லைங்களா? எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. ஒரு சைடு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ தான் நமக்கு தெரியும், இப்போ தான் ஃபைண்ட் பண்ணணும் 0. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ அதை தான் இப்படி எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த ரூல் தான் இப்போ இங்கே எழுதியிருக்கேன். இது கவனிங்க. அப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா எக்ஸ் இன்வர்ஸ் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சு மீது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க. எக்ஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். டேக் அவுட் எக்ஸ் இன்வர்ஸ். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ த இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக 1 கொடுத்தா 0 ஆகும், 0 கொடுத்தா எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி ஆகும். பட் இங்கே தான் நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா 1 கிடையாது. ஸோ அப்போ பயப்பட தேவையில்லை. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ இன்வர்ஸ் எக்ஸ்னு ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ஒன் செகண்ட் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்னென்ன அப்படின்னா க்ளோசர், தென் கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கு அப்புறம் இன்வர்ஸ். ஐடென்டி எக்ஸிஸ்ட் ஆனால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இதில் ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். எக்ஸாம்பிள் 12.2 ஹோம்ஒர்க் தான், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 12.3 வெரிஃபை த க்ளோசர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டி அண்ட் இன்வர்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆன் இஜெட். அதாவது ஆப்ரேஷன் மைனஸ் ஆன் இஜெட். ஓகேங்களா? அந்த இடத்துல மைனஸ் இஜெட் கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆன் இஜெட். அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க என்னப்பா, இஜெட்டுங்கிறது ஒரு செட்டு. இதில் பைனரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன சொன்னேன் இல்லையா, ப்ளஸ்ஸு இன்ட்டுலாம் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மைனஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ கவனிங்க, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் இஸ் நாட் பைனரி ஆன் என். அதாவது நம்ம நேச்சுரல் நம்பருக்கு தான் கண்டிப்பாக என்ன இருக்காது, மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இட் இஸ் பைனரி ஆன் இசட் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே இருக்கும், செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் மைனஸ் ஆன் இசட், செக் ஃப்ரம் த சம் பர்டிகுலர் சிம்பிள் வேல்யூஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஏதாவது 2 வேல்யூ எடுத்துக்கலாம். எப்படின்னா 4 - 2 வாட் வி கெட்
2 இல்லை -2 -2 வாட் பி வேல்யூ -4. கண்டிப்பாக அது இஜெட்டில் தான் இருக்கும். ஏன்னா செட்டு எதில் கொடுத்துருக்காங்க, இஜெட்டில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் எந்த எலமெண்ட் ப்ளஸ்ஸோ மைனஸோ எது எடுத்து 2 எலமெண்ட் செக் பண்ணாலும் கண்டிப்பாக அது இஜெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்யூட்டேட்டிவ். 2 எலமெண்ட் எடுத்துக்கணும். கம்யூட்டேட்டிவ்னா நமக்கு என்ன தெரியணும், A ஸ்டார் B is equal to B ஸ்டார் A. இப்போ ஜென்ரல் இருந்து இப்போ நம்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ M is equal to 4, N is equal to 5. நான் 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் ப்ராப்பர்ட்டி எதில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ். தட் மீன் A மைனஸ் B ஈக்குவல் டு B மைனஸ் A அப்படிங்கிற ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் அப்படிங்கும்போது M மைனஸ் N ஒரு சைடு எடுத்துக்கிட்டேன். M மைனஸ் N எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 4 மைனஸ் 5 -1 கிடச்சிருச்சு. அடுத்தது N மைனஸ் M எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 1. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. தட் மீன் A மைனஸ் B நாட் ஈக்குவல் எனக்கு என்ன கிடச்சிருச்சு, B மைனஸ் A. ஸோ அப்போ கண்டிப்பாக கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஓகேங்களா? அசோசியேட்டிவ்னா நமக்கு ABC 3 எலமெண்ட்ஸ் தேவை. ஸோ அதே ABC தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே நான் MNP அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். M4 N5 P7. ஓகேங்களா? அசோசியேட்டிவ் தான் உங்களுக்கு தெரியுமே, A ஸ்டார் B ஸ்டார் C. ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா அதை எழுதியிருக்கும் M ஸ்டார் N ஸ்டார் P. ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா அங்கே கவனிங்க, அந்த ஸ்டாருங்கிறது என்னது, மைனஸ். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஒரு சைடு எடுத்துக்க பாருங்கள், A ஸ்டார் B ஸ்டார் C அப்படிங்கும்போது இந்த ஏங்கிறது M, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், மைனஸ் N மைனஸ் P அப்படிங்கிற ஃபார்மேட் எழுதியிருக்கேன். இன்னொரு ஃபார்மேட் இங்கே முன்னாடி எழுதியிருக்கேன் பாருங்கள், M மைனஸ் N மைனஸ் P. அப்போ கவனிங்க, அண்டு M மைனஸ் ஆஃப் N மைனஸ் P 2 ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டுக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -8. ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 6 கிடச்சிருக்கு. 2 ஈக்குவல் ஆனால் ஈக்குவல் இல்லை. தட் மீன் A ஸ்டார் B ஸ்டார் C நாட் ஈக்குவல் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா A ஸ்டார் B ஸ்டார் C. ஸோ அப்போ 2 பக்கமும் ஈக்குவல் பண்ணால் ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக நாட் அசோசியேட்டிவ். ஸோ இதில் எதில் யூஸ் பண்ணணும்னா மைனஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஸ்டாருங்கிறது எதில் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ். ஓகேவா? ஸோ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஐடென்டி உங்களுக்கு தெரியும், A ஸ்டார் இஸ் ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்கணும், A தான் கிடைக்கணும். ஸோ அதான் போய் எடுத்திருக்கேன். தட் மீன் M ஸ்டார் N ஈக்குவல் எனக்கு என்ன தான் கிடைக்கும், M ஸ்டார் E ஈக்குவல் எனக்கு என்ன தான் கிடைக்குன்னா M. இப்போ அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி என்னது, M மைனஸ் இஸ் ஈக்குவல் டு M. சரிங்களா? அதை தான் எழுதியிருக்கோம் பாருங்கள், M மைனஸ் E ஈக்குவல் டு E மைனஸ் M. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட், இஃப் M மைனஸ் E ஈக்குவல் டு E மைனஸ் M ஈக்குவல் டு M அப்படின்னா நம்ம E இஸ் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். பட் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், M மைனஸ் E நாட் ஈக்குவல் டு E மைனஸ் M. இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரம் கம்யூட்டேட்டிவ் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா M மைனஸ் N நாட் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு, N மைனஸ் M. ஸோ அதை வச்சு இங்கே சொன்னோம் அப்படின்னா, ஃப்ரம் த கம்யூட்டேட்டிவ் வச்சு சொன்னோம் அப்படின்னா M மைனஸ் C நாட் ஈக்குவல் டு என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா E மைனஸ் எம்மாக தான் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக E டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அது எப்படி இருந்தால் சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா, M மைனஸ் E ஈக்குவல் டு எம்முங்களா. இப்போ பாருங்கள், மைனஸ் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் E வந்து ஒரு வேல்யூ 0 கிடைக்குது. ஓகே, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கவனிங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஈக்குவல் பண்ணலாம். E மைனஸ் M ஈக்குவல் டு M. அப்போ E இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, M கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 வேல்யூ, இது ஒரு தியரம் இருக்குது, அதான் சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஐடென்டி எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் யூனிக். அதாவது நமக்கு ஐடென்டி எலமெண்ட் எப்பயுமே யூனிக்காக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு எலமெண்ட் 0 கிடச்சிருக்கு, ஒரு எலமெண்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, M கிடச்சிருக்கு. ஸோ ஒரு தியரம் இருக்கும் போது நான் டீச் பண்ண போகிறோம், அதில் தெரிஞ்சுக்கலாம். ஐடென்டி எலமெண்ட் மஸ்ட் பி யூனிக். அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஐடென்டி கிடச்சிருக்கு, யூனிக்காக இல்லை. ஸோ இதை வச்சுமே நம்ம என்ன சொல்லலாம்னா ஐடென்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம், இல்லை ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் வச்சுன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இன்வர்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன், ஐடென்டி எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதை வச்சு பாருங்கள், ஈஃப், இது ஈஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். இஃப் M மைனஸ் M டேஸ் மைனஸ் M டேஸ் மைனஸ் M ஈக்குவல் டு E அப்படின்னா M இன்வர்ஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் M அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கவனிங்க, அப்போ நமக்கு ஐடென்டி எலமெண்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா பாருங்கள், ஆஃப் M. இப்போ E வந்து நமக்கு என்னன்னா எக்ஸிஸ்ட் ஆகலை. சின்ஸ் ஐடென்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், தென் இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்
அண்டர் மைனஸ் இஜெட். கண்டிப்பாக இன்வெர்ஸ் ஐடென்டி எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 12.4 வெரிஃபை த க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் அண்ட் எக்ஸிடென்டி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆன் ZE ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டீஜர்ஸ். இங்கே பாருங்கள் இந்த செட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டீஜர்ஸ். இப்போ கவனிங்க, கன்சிடர் த செட் ஆஃப் ஆல் Z ஈக்குவல் டு நம்ம Z ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம்னா 2Kன்னு எடுத்துக்கலாம். தட் மீன் ஏன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஈவன் இன்டீஜ் செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டீஜ்னு சொல்லிட்டாங்க. ஈவன்னா 2 4 6 8 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அதனால தான் செட்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா 2K அப்படி டிஃபைன் பண்ணிட்டேன். நீங்கள் எதுவும் KMன்னு கொடுத்தா K எங்கே தான் இருக்கணும் அப்படின்னா பிலாங்ஸ் டு இஜெட்டில் தான் இருக்கும். ஸோ பாருங்களேன் இஜெட்டுங்கும் போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே வரலாம். இங்கே பாருங்கள் -6 -4 -2 0 2 4 6 8 அப் டு எக்ஸெட்ரா. ஸோ அதுதான் செட்டு. இப்போ இதை வச்சு நம்ம செக் பண்ணணும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ளஸில் வச்சு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சம் க்ளோசர் சொல்லணும். சம் ஆஃப் 2 ஈவன் இன்டிஜஸ் ஆல்சோ ஈவன் இன்டிஜஸ். பாருங்களேன் X 2Mன்னு எடுத்துக்கலாம், Y 2N எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் X + Y. ஏன்னா இந்த இடத்துல அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ளஸ். அப்போ X + Y 2M + 2N நமக்கு 2 காமன் எடுத்தால் 2 ஆஃப் M + N கிடச்சிருச்சு. இதுவே Y + Xன்னு எடுத்தோம்னா 2N + 2M கிடைக்கும். இதே தான் கிடைக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லிடலாம் சம் ஆஃப் எனி 2 ஈவன் இன்டீஜர்ஸ் ஆல்சோ எகைன் ஈவன் இன்டீஜர்ஸ். அப்போ கண்டிப்பாக நீங்கள் சிம்பிளாக என்ன சொல்லிடலாம்னா தேர்ஃபோர் plus binary operation on Z. Therefore plus is binary operation on Z அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸர் சொல்லியாச்சு. கம்யூட்டேட்டிவ் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு க்ளோஸர், நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்னா உங்களுக்கு தெரியும் X + Y is equal to என்னவாக இருக்கணும், Y + X இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே இதே தான் கம்யூட்டேட்டிவ் தான் இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள் X + Y 2M + 2N இருக்கும். இதே Y + X எடுத்திங்கனாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், அதே தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கம்யூட்டேட்டிவ்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசோசியேட்டிவ். ஸோ அசோசியேட்னா 3 எலமெண்ட் X Y Z. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதுங்க. கண்டிப்பாக ஹென்ஸ் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸரே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்களேன் இது எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ சம் ஆஃப் 2 ஈவன் இன்டீஜர்ஸ் ஆல்சோ எகைன் ஈவன் இன்டீஜர்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ட்ரூவாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்பேண்ட் பண்ணியும் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டில் கொடுக்கல, நீங்கள் டைட்டில் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஐடென்டி. சரிங்களா? ஐடென்டி பாருங்கள். நவ் X is equal to 2K. அதாவது ஒரு ஐடென்டி எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த எலமெண்ட் தான் X belongs to Z. அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் என்னவா இருக்கணும், ஏன்னா எனக்கு எடுக்கிற எலமெண்ட் எல்லாமே என்னவா இருக்கணும்னா ஈவன் இன்டிஜராக இருக்கணும். அப்போ அந்த X is equal to அதனால தான் என்ன எடுத்துக்கிட்டேன் 2K அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ X is equal to 2K. இப்போ ஐடென்டிட்டியில் போட்டால் என்ன வரும், 2K + E is equal to E + 2K is equal to எனக்கு என்ன தான் கிடைக்கணும், 2K தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ E பாருங்க இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஐடென்டி எலமெண்ட் பாருங்களேன், அண்டர் த அடிஷனுங்கும் போது நமக்கு ஐடென்டி எலமெண்ட் கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். அதான் முன்னாடி ப்ராப்பர்ட்டிலே பார்த்துட்டோம். அப்போ தட் மீன் A + E is equal to A + E is equal to நமக்கு என்ன தான் கிடைக்கணும் அப்படின்னா A கிடைக்கணும். அப்போ ஏவோட எதை ஆட் பண்ணால் நமக்கு மறுபடியும் ஏவே கிடைக்கும், கண்டிப்பாக 0வை ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அப்போ 2K + E is equal to E + 2C equal to 2K. அப்போ E என்னவா தான் இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடலாம், நீங்கள் என்ன தான் இருக்கும் அப்படின்னா 0. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு இங்கே சொல்லிடுறோம். அப்போ X + 0 is equal to 0 + X is equal to எனக்கு என்ன கிடைக்குது, X. அப்போ எப்போ எனக்கு X கிடைக்குது, 0 ஆட் பண்ணும். அப்போ 0 இஸ் த ஐடென்டி எலமெண்ட். கண்டிப்பாக 0 இதில் தான் இருக்கும் அப்படின்னா இசட்டில் தான் இருக்கும். அப்போ ஐடென்டி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள் taking X is equal to 2K, X dash as the inverse. அதே தான்ப்பா, தட் மீன் X + X inverse equal to எனக்கு என்ன கிடைக்கணும்னா E கிடைக்கணும். ஸோ அதை தாங்க எழுத போகிறோம். இப்போ கவனிங்க, X டேஷுங்கிறத நான் என்ன எடுத்துக்கிட்டேன், X equal to 2K. இங்கே ஐடென்டியல் அப்படிங்கும்போது அதாவது
2k இதோட வேல்யூ எக்ஸ். நல்லா பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்கும்னா இ கிடைக்கும். எக்ஸுங்கிறது 2k, அப்போ எக்ஸ் இன்வர்ஸுங்கிறது என்னது -2k. ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைச்சிடும். ஸோ அதை தாங்க எழுதியிருக்கேன். எக்ஸு ப்ளஸ் -x ஈக்குவல் டு -x ப்ளஸ் x ஈக்குவல் டு 0. நல்லா புரிஞ்சுக்கங்க, எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் எனக்கு என்ன கிடைக்கணும் இ. தட் மீன் இ தான் 0, அதை தாங்க 0ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸு 2k அப்படின்னா எக்ஸ் இன்வர்ஸ் என்னது -2k. ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு 0 கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ ஐடென்டி எலமெண்ட் கிடைச்சனால இது இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு தியரிட்டிக்கலாக எழுதினாலும் சரி, நம்பர் வச்சு ப்ரூவ் பண்ணாலும் சரி, இப்போ உங்களோட இஷ்டம். ஜஸ்ட் இது ஜென்ரல் ஃபார்மேட் எழுதுனா ஓகே. ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 12.6 12.7 இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும்ப்பா. ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா பைனரி ஆப்ரேஷன்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஆப்ரேஷன்ஸ்னால் க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன, ஐடென்டி என்ன, இன்வர்ஸ் என்ன அப்படிங்கிறத 1 செகண்ட் தெளிவாக ரீட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னென்னா ஜென்ரல் தான், மற்றபடியே எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பைனரி முடிச்சுட்டு பூலியன் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். அதில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஜாயின் அப்படின்னா நீங்கள் 2 கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும். மீட் அப்படின்னா 2 வேல்யூ கம்பேர் பண்ணி மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இது பூலியன் மேட்ரிக்ஸ். முன்னாடி பைனரி அப்படிங்கிறது ஆர்டினரி கண்டிஷன்ஸ் தான். பைனரியில் அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி எலமெண்ட் 0, மல்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி எலமெண்ட் 1. ஓகேங்களா? இதே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ஸை வரைக்கும் ரீகால் பண்ணி பாருங்கள். ரிமைனிங் எக்ஸைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.